பயப்படாதம்மா, பாதுகாப்பான இடத்துல தான் இருக்க. உனக்கும் வேலாயத்துக்கும் அநியாயமா நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்தான் உன்னை இங்க கொண்டு வந்த. தமிழரசும் அவங்க சிநேகிதங்களும் இங்கதான் இருக்காங்க. பாட்டி, உனக்கு புத்தியே இல்லையா? யாரும் என்ன கடத்தணுங்கிறதுக்காக நீ நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சியா? அவங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியாது, உனக்குமா தெரியாது? தப்பு பண்ணிட்டியே பாட்டி. துளசி, துளசி, ஏன் இப்படி பண்ண? நான் உன்கிட்ட கல்யாணத்தை நிறுத்தன்னு சொல்லி கேட்டனா? சொல்றா, ஏன் இப்படி பண்ண? துளசி, என்னது இது? முதல்ல அந்த தம்பிக்கு நன்றி சொல்லு. அதை விட்டுட்டு சண்டைக்கு போற என்ன? உன் வாழ்க்கையை காப்பாத்த நான் தான் தமிழரசு சொல்லி இந்த காரியத்தை செய்ய சொன்னேன். அதனாலதான் தமிழரசு உன்னை இங்க கொண்டு வந்திருக்கு. நான் தான் கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல. வாயை மூடு பாட்டி. அட பாவீங்களா, என்ன காரணத்துக்காக இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிட்டு இத்தனை நாளா அந்த வீட்டுல இருந்தா அதை கடத்திட்டீங்களா? ஓடி போனவ பெத்த பொண்ணு இவ்வளவு ஒரு நாள் ஓடத்தான் போறான்னு எங்க அப்பா சொன்ன வார்த்தையை உண்மையாக்கிட்டீங்களா? இந்த பேர் எனக்கு வரக்கூடாதுன்னு தானே நான் இத்தனை நாள் அந்த வீட்லயே உட்கார்ந்து போராடிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ஒரே நாள்ல போட்டு உடைச்சிட்டீங்களா? துளசி, கையெடு பாட்டி, என்ன தொடாத. இவங்களுக்கு தான் என்ன பத்தி முழுசா தெரியாது. என் மனசுல என்ன வலியோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்குமா தெரியாது? ஆத்தாக்காரி மாதிரி இவ்வளவு ஓடி போயிட்டேன் தானே. இன்னொரு மண்டபத்துல எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. நான் போறேன். என்ன பேசுற நீ? நீ திரும்ப மண்டபத்துக்கு போனன்றதா உனக்கு கஷ்டப்படுத்தின்னு வந்துமா? உன்னை மண்டபத்துல அனுப்ப முடியாது. என்ன அனுப்ப முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏன் வாழ்க்கைய முடிவு பண்ண உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? துளசி, நீ வேலாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இது. உங்க அப்பா ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போறான். அவன் சொல்றதுக்காக மறுபடியும் நீ அங்க போன இனிமே உன் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. எனக்கு என் வாழ்க்கைய பத்தி எந்த கவலையும் கிடையாது. என்ன யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. நான் உடனே போயிடணும். துளசி, துளசி, நான் சொல்றத கேளு. அப்படி அவசரப்படாத. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அங்க என்ன நடக்கும் தெரியுமா? தீபாவும் கல்யாணியும் மண்டபத்துல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஓடி போட்டு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எல்லாரும் அவங்களதான் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னால அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். நான் இப்ப அங்க போய்தான் ஆகணும். துளசி, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்படி மண்டபத்துக்கு போறது நல்லது இல்ல. அத சொல்லி நீ யாரு? இங்க பாரு, நீ இப்ப கதவை திறந்து விட்டா நான் உயிரோட மண்டபத்துக்கு போவேன். இல்லைன்னா நான் பணமாக்கிதான் போவேன். புரியுதா உனக்கு? துளசி, இல்ல துளசி. நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? உனக்காக தான் நாங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கும் ஆனந்துக்கும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். ஆனந்தும் கழுத்துல தாலி கட்டானா எவனாலையும் ஒன்னு எதுவும் பண்ண முடியாது. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நாங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணியாச்சு. ஆனந்த் வரதுக்காக தான் வெயிட்டிங். அவன் வந்த உடனே அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இதுக்குள்ள நீ மண்டபத்துக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்பட்டேனா? என்ன உளற? யார் அந்த ஆனந்த்? யார் அந்த ஆனந்தா? என்ன கலாய்கிறியா? போலீஸ் கான்ஸ்டபிள் ஆனந்த். நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டல? தமிழரசு, இது என்ன புது கதையா இருக்கு? துளசி ஒண்ணு அந்த பையனை விரும்பலையே. உனக்கு யார் சொன்னது? ஆனந்த் சொன்னா பாட்டி. அது மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன். மனசு விட்டு பேசணுமா? எப்போ? ஆனந்த் அப்பா அம்மா கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடி. உன் விருப்பம் இல்லாம தான் உங்க வீட்டுல தான் பொண்ணு கேட்டானா? நீ கூட தான் பொண்ணு கிட்ட ஏன் வீட்டுக்கு வந்திருக்க?
நான் விரும்பி என்ன பொண்ணு கேட்டு வந்த இல்ல என் விருப்பத்தை தெரிஞ்சுட்டு தான் வந்தியா? ஆனந்த் என்ன ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தினாரு. என் படிப்பு கூட அவருக்கு தெரிஞ்ச ஒரு மூலமா உதவி பண்றேன்னு சொன்னாரு. அதனால எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. அத போய் எங்க 2 பேருக்குள்ள காதல் நினைச்சு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ற வரைக்கும் போயிட்டியே. இந்த ஆம்பளைங்க இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. வேலை ஏதோ உனக்கும் எனக்கு காதல்னு சந்தேகப்பட்டாரு. இப்ப நீ எனக்கும் ஆனந்துக்கும் காதல்னு சொல்ற. பாட்டி கேட்டிய கதைய? ஆனந்த் என்கிட்ட எப்போ பேசுறத பார்த்து நாங்க 2 பேரும் விரும்புறோம்னு இவனா மனசுக்குள்ள கணக்கு படி தப்பா நினைச்சிட்டான். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் ஆனந்துக்கும் எந்த காதலும் இல்ல. அவர் மேல அந்த மாதிரி எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. என் விஷயத்துல ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்களா? நான் எடுப்பார் கைப்புள்ள மாதிரி ஆயிட்டேன்ல. சரி, போனதெல்லாம் போட்டும். முதல்ல என்ன அங்க போக விடுங்க. நான் உடனே அங்க போய் ஆகணும். இத பாருமா, எப்படியோ உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணி நிறுத்திட்டோம். துளசி, மத்த விஷயம் எல்லாம் அப்புறமா யோசிச்சு முடிவு பண்ணுவோம். இனிமே முடிவு பண்ண ஒண்ணும் கிடையாது. என்ன ஒரு பொம்மை மாதிரி நினைச்சு ஆளுக்கு கையில எடுத்து விளையாடிட்டு இருக்கீங்கல்ல? ஏன் வாழ்க்கை முடிவு பண்ண எனக்கு தெரியும். என்ன விடுங்க, நான் போகணும். துளசி, இதுக்கு மேல நீ அங்க போன உன்னை யாராலும் காப்பாத்த முடியாது. நீ இப்ப மண்டபத்தை தேடி போகல, நரகத்தை தான் தேடி போற. அத மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வா. என்ன இப்ப விட போறீங்களா இல்லையா? அதுக்கு இல்லம்மா நான் சொல். பாட்டி அவங்க போட்டோம், தயவு செஞ்சு அவங்களை வற்புறுத்தாதீங்க. ஆனந்த் இவங்களும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணேன். இப்பதான் இவங்க மனசுல ஆனந்த் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே. அது மட்டும் இல்ல, ஆனந்துக்கு இவங்க மேல அபிப்பிராயம் இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா இங்க வந்திருக்கணும். அவனும் வரல. இதுக்கு மேலேயும் இவங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல பாட்டி. அவங்க விருப்பப்பட்டபடியே மண்டபத்துக்கு போகட்டும். சாரி துளசி, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. ஆனந்துக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் உங்களை நாங்க பிளான் பண்ணி தூக்கணும். எப்போ உங்க மனசுல ஆனந்த் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ, இதுக்கு மேலே நான் உங்களை கம்பல் பண்ண விரும்பல. நீங்க ஆசைப்பட்டபடியே மண்டபத்துக்கு போகலாம். நீ ஜோசப் வண்டி எடுக்க சொல்லு. நீங்க யாரும் வர தேவையில்ல, நானே போயிடுறேன். இல்லங்க, தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க. உங்களை நாங்க தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். நீங்க மட்டும் இப்ப தனியா போனீங்கன்னா தப்பு உங்க மேலன்ற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்ல, யாரையோ தேடி போய் அவன் கிடைக்கலாம் திரும்பி வந்த மாதிரி எதுக்கு இந்த பேர்லாம்? நானே உங்களை திரும்ப கொண்டு போய் விட்டுட்டு தப்பு எல்லாமே என் மேலதான்றத சொல்லிட்டு வந்துடுறேன். அதான் உங்களுக்கும் மரியாதையா இருக்கும். வாங்க பாட்டி. பாட்டி, இவங்க யாரும் நம்ம கூட வர வேணாம். இல்ல, நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் பொறுப்பு. வாங்க. டேய் வாங்கடா. வேண்டான்னு சொல்றேன்ல. அந்த வேலாயுதம் பத்தி உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு லிப்ட்ல கூட நான் ஏன் உங்களை காட்டி கொடுக்கல தெரியுமா? எப்பவும் அவன் கையில துப்பாக்கி இருக்கும். அன்னைக்கு நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு பாத்திருந்தா கண்டிப்பா உங்களை ஷூட் பண்ணிருப்பான். இப்ப கல்யாண மண்டபத்துல வேலாயுதம் ரொம்ப கோவத்துல இருப்பான். நீங்க யாரும் அங்க வர வேணாம். வா பாட்டி. அந்த வேலாயுத துப்பாக்கி வச்சிருந்தா நான் பயந்துருவேனா? உயிருக்கு பயந்தவன் நான் இல்லன்றது அந்த வேலாயுதத்துக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்காக தான் நான் அங்க வரேன். உங்களை தப்பா நினைச்சுடான்னு சொன்னீங்கல்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நடந்த உண்மை என்னன்றது சொல்றதுக்காக தான் நாங்க வரேன்னு சொல்றேன். டே ஜோசப், வண்டி எடுக்க சொல்றா. போலாமா?